ஒரு பங்கு தந்தை அவர் அபிஷேகம் பெறுவது, அந்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்று கடவுள் விரும்புவது போல் அந்த பங்கை வழிநடத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு பங்கு யார் ஆற்றுகிறார்கள் என்று சொன்னால், பங்கு சாமியாருக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள், பரிந்துரை ஜெபம் செய்யக்கூடியவர்கள். அதனால தான் ஒரு பங்குக்கு அந்த ஜெபக்குழு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. திருமணமான பெண்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பங்கு ஆலயத்தை சுற்றி அவங்க ஜெபமால ஜெபிக்கிறாங்க. நற்கருணை பிரசன்ன முன்பாக அமர்ந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். யார் யாரெல்லாம் ஓய்வாக இருக்கிறார்களோ அவரெல்லாம் நம்முடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். என்னை நான் பரிசோதனை செய்து பார்த்த பொழுது, எப்பொழுதெல்லாம் மக்கள் ஆண்டவரை ஆராதனை செய்ய வரலையோ அப்போ விலங்குகள் வருகிறது அவரை ஆராதனை செய்வதற்காக. நம்முடைய நல்ல ஆயன் is not worried about the result, he is not worried about the success, he is only worried about the hard work. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தருமபுரி மறை மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லா அருட்பணியாளர்களுக்கும் வருடாந்திர தியானம், ஆனுவல் ரெட்ரீட், எங்களுக்கு தியானம் கொடுப்பதற்காக நம்முடைய மறை மாவட்ட ஆயர் கார்மேல் தியான ஆசிரமம், அருட்பணி சோகத்தூரில் இருக்கிற அருட்பணி ஸ்டீஃபன் அவர்களையும் அவருடைய குழுவினருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, நான் பணி செய்த இடம் கானா தியான இல்லம், கந்திக்குப்பம். அங்கிருந்து தான் சகோதரர் ஜோசப், இராணுவ வீரராக இருந்த அவர் ஓய்வு பெற்ற பின்பு அருட்தந்தை ஜாக்சன் அவர் தான் கீபோர்டு ப்ளே பண்ண இந்த சகோதரருக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் களப்பணியாளராக இருக்கின்ற பொழுது, கந்திக்குப்பம் பங்கில் இருக்கின்ற பொழுது, அதனைத் தொடர்ந்து அவருக்குரிய அந்த திறமை, துப்பாக்கி பிடிச்ச கையை கீபோர்ட் பிடிக்க ஆரம்பிச்சது. இன்றைக்கு அருட்தந்தை ஸ்டீஃபன் அடிகளார் அவர்களோடு பல மாநிலங்கள், பல பங்குகளுக்கு ஆண்டவர் இந்த சகோதரரையும் பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, கானா தியான இல்லத்தில் இருக்கிற ஒரு சின்ன அறை, அங்கே வந்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு 2 அறை இருந்துச்சு. அந்த ஒரு அறையில் வந்து நற்கருணைநாதரை ஸ்தாபகம் செய்து அங்கே ஜெபிப்பது உண்டு. அப்போது இந்த சகோதரர் அங்கே ஜெபிக்க வந்தார். குருக்களினுடைய, தருமபுரி மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா குருக்களினுடைய அந்த டீட்டெயிலும் அவங்க கொண்டு வந்து நற்கருணை முன்னாடி வச்சுக்கிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். நற்கருணை பிரசன்ன முன்பாக எனக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டி, ஏன் இவர் வந்து இந்த காரியத்துக்காக என்ன ஜெபிக்கிறார்? ஏன்னா ஏதோ ஒரு பேப்பர் வச்சுட்டு அவர் ஜெபிக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த தியான மையத்துக்கெல்லாம் போனவங்கெல்லாம் கையை சும்மா சாதாரணமாலாம் அப்படி உயர்த்த மாட்டாங்க. நீங்கள் பரலோகத்தில் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை அப்படின்னு ஜெபிக்கும் போது ஒரு வேளை உங்களுக்கு கூட சிரமமாக இருக்கும். தியான மையத்துக்கு போனவங்க 2 கையும் விரிச்சிருவாங்க. பக்கத்தில் நமக்கு பயமாக இருக்கும், ஒரு வேளை நம்மளை அடிச்சிருவாங்களோ அப்படின்னு. ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. 2 கையும் உயர்த்திடுவாங்க. அப்படின்னா என்னென்னா, நான் ஒன்றுமே இல்லைங்க, நான் ஒன்றும் கிடையாது, எல்லாம் நீங்கள் தான், ஐ சரண்டர் மை செல்ஃப், என்னை முற்றிலுமாக நான் ஒப்பு கொடுக்குறேன். 2 கையும் விரிச்சிட்டு விழுந்தால் படிட்டாலும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், தியான இல்லங்களுக்கு சென்று வரக்கூடியவர்கள், ஒன்று குமிழி தியான இல்லத்திற்கு போயிட்டு வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் சாஷ்டாங்கமாக விழுந்துருவான். அது எந்த பங்காக இருக்கட்டும், எந்த ஆலயமாக இருக்கட்டும், கிராமம் நகரம், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க எவ்வளவு பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, சொசைட்டியில் நல்ல ஒரு மதிப்பு மிக்கவர்களாக இருந்தாலும் சரி, நற்கருணை பிரசன்ன முன்பாக வந்து சாஷ்டாங்கமாக விழுந்துருவான். கையை உயர்த்தி அவர்கள் ஜெபிப்பார்கள். இதெல்லாம் அடையாளங்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நான் அந்த சகோதரர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏதோ ஜெபிக்கிறீங்கன்னு தெரியுது, என்ன கருத்துக்காக ஜெபிக்கிறீங்க? அன்புக்குரியவர்களே, கடந்த ஒரு சில நாட்களாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஒரு பங்கு தந்தை அவர் அபிஷேகம் பெறுவது, அந்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்று கடவுள் விரும்புவது போல் அந்த பங்கை வழிநடத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு பங்கு யார் ஆற்றுகிறார்கள் என்று சொன்னால், பங்கு சாமியாருக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள், பரிந்துரை ஜெபம் செய்யக்கூடியவர்கள். அதனால தான் ஒரு பங்குக்கு அந்த ஜெபக்குழு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நற்கருணை பிரசன்ன முன்பாக அமர்ந்து அல்லது குடும்ப ஜெபத்தில் ஒரு பங்கு தந்தைக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது, ஒருவேளை அவர் இயலாமைகள் பலவீனங்கள் இருந்தால் கூட அந்த இயலாமைகள் பலவீனங்களை எல்லாம் மாற்ற வல்ல கடவுள் அவரை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, அங்கே நம்ம கார்மேல் ரெட்ரீட் சென்டரில் பார்த்தீங்கன்னா பரிந்துரை ஜெபத்திற்காக என்று இங்கே கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு 5000 பேர் அந்த இடத்துல, அந்த தியான மையத்தில் கூடினாங்க. வருடத்திற்கு ஒரு முறை அப்படி ஒரு தியானம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. பிரியமானவர்களே,
இரவு பகலாக அந்த பரிந்துரையாளருடைய வேலை என்னன்னா, அவங்களுக்கு பாட்டு பாட தெரியாது, ஆனால் பாட்டு பாடுவாங்க. அந்த நற்கருணை பிரசன்னம் முன்பாக அமர்ந்து கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்ச பாடல் பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பார்கள். கைகளை உரித்து அவர்கள் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அந்த தியான வளாகம் முழுவதும் ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்பொழுது நம்ம திருமணமான பெண்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பங்கு ஆலயத்தை சுற்றி அவங்க ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க. நற்கருணை பிரசன்னம் முன்பாக அமர்ந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். யார் யாரெல்லாம் ஓய்வாக இருக்கிறார்களோ அவரெல்லாம் நம்முடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த பரிந்துரை ஜெபத்தில் நம்முடைய மறை மாவட்டத்தில் தோராயமாக ஒரு 100 குருக்கள் இருக்கிறாங்க. ரிலிஜியஸ் காங்கிரிகேஷன் ப்ரீஸ்ட் எல்லாம் சேர்த்து மறை மாவட்டத்திற்காக ஒரு 70+ அப்படி குருக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு பரிந்துரையாளர்கிட்டையும் ஒவ்வொரு குருக்களுடைய பேர். உதாரணத்துக்கு நம்ம சகோதரர் ஆசீர்வாதம் அவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து அருட்பணி சேவியர் இருதயர், அருட்பணி சேவியர் அவருக்காக நீங்கள் ஜெபிங்க. அப்படி ஒரு குருவானவருடைய பெயர். மூத்த குருக்கள்லேருந்து இளைய குரு வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்கள்ட்டும் ஒவ்வொரு பேர். இவங்களுடைய வேலை என்னென்னா, நற்கருணை பிரசன்னம் முன்பாக அமர்ந்து தொடர்ந்து ஜெபிக்கிறது. அந்த குருவானவருக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பது. அப்படின்னா இவங்க ஒரு 150 ரூபா கொடுத்து பூசை வைக்கணும். இந்த பரிந்துரையாளர்கள் அந்த குருவுக்காக எதற்காக இப்படி ஒரு தயாரிப்பு ஏறக்குறைய 1 மாதம் 1.5 மாதம் முன்னாடி இருந்து இவர்கள் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அன்புக்குரியவர்களே, ஆயனை வெட்டுவேன், காது கேட்கல, ஆயனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறி போகும். இப்போ இன்னைக்கு ஒரு பங்குல ஒரு அருட்பணியாளர் ஒரு வேலை 1 நாள் 2 நாள் இல்லை. இப்போ இந்த வாரத்தில் எங்களுக்கு ஆன்கோயிங் ஃபார்மேஷன், ஒவ்வொரு வருடமும் மறைமாவட்ட குருக்களாகி எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் அந்த பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காக 2 நாட்கள் தொடர் பயிற்சி இருக்கும். அப்போ பூசைக்கு யார் அரேஞ்ச் பண்ணுறது? 2 நாள் பங்குல பங்கு சாமியார் இல்லைன்னா பூசை இல்லை. ஒருவேளை அந்த நாட்களில் உடனடியாக உங்களுக்கு ஒரு ஆன்மீக தேவை ஏற்படலாம். அப்போ அதை ஈடு செய்வது என்பது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு காரியம். 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொன்னாலே பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த பங்குல பங்கு சாமியாரே இல்லைன்னா ஆன்மீக தேவைகளுக்கா? அப்போ அன்புக்குரியவர்கள், இந்த பரிந்துரையாளர்களுடைய வேலை என்னன்னா, அந்த அருட்பணியாளர் இந்த மறை மாவட்டத்தில் வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த தியானத்திலே முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். கடவுளுடைய அந்த அபிஷேகத்தை முற்றிலுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய திட்டத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏறக்குறைய 1 மாதத்திலிருந்து 1.5 மாதம் தொடர்ந்து பரிந்துரை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதற்காக? எங்களுடைய 1 வார தியானத்திற்காக. பிரைஸ் தி லார்ட். அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 2 கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சிக்காக பி பள்ளிப்பட்டி பங்கிற்கு இங்கே நம்ம பாடல் குழுவினரெல்லாம் என்னோட சேர்ந்து வந்தாங்க. ஒரு சிலர் வந்து பிற்பகல் நம்ம உணவு இருந்துட்ட பின்னாடி நீங்கள் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் போகிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா நீங்கள் உடனடியாக சென்று நீங்கள் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெடி ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு சிலர்லாம் ஆலயத்துக்குள்ளே சென்று அந்த ஆலயத்துக்குள்ளே ஜெபித்து கொண்டிருந்தீர்கள். நான் அப்படி ஏறக்குறை நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் ஆலயத்துக்குள்ளே நான் போனேன். இறை வார்த்தையை போதிப்பதற்காக அப்படியே அங்கே அமர்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு 2 நாய், என்னது 2 நாய் நேராக அது பேசாமல் கோயிலுக்குள்ளே போச்சு. பீடத்துக்கு முன்னாடி போய் நற்கருணைநாதரை ஆராதனை செய்வதற்காக என்னென்னு எனக்கு தெரில. நேரம் அது பேசாமல் 2 நாய் கோயிலுக்குள்ளே போச்சு. நற்கருணைநாதர் முன்னாடி இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வெளியே போயிடுச்சு அது ஆட்டோமேட்டிக்காக. அன்புக்குரியவர்கள், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருத்தலமாக இன்று உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொம்பிடியில் இந்த விட்னஸ் வந்து தம்பி ராஜா இங்கே தான் இருக்கிறாப்புல. நான் பங்கு தந்தையாக அங்கே பணியேற்ற பொழுது நிறைய கழுதைகள், என்னது அந்தோணியார் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் கழுதை, ஏன்னா நற்கருணை முன்னாடி மண்டிக்கிட்ட அந்த கழுதைகள் ஆலய வளாகத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். பங்கு பணி பொறுப்பேற்ற முதல் ஆண்டில். பிரியமானவர்களே, என்னை நான் பரிசோதனை செய்து பார்த்த பொழுது, எப்பொழுதெல்லாம் மக்கள் ஆண்டவரை ஆராதனை செய்ய வரலையோ அப்போ விலங்குகள் வருகிறது அவரை ஆராதனை செய்வதற்காக. பிரைஸ் தி லார்ட். கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. ஒருவேளை அது நாய்களாக இருக்கலாம். அங்கே பலிபீடத்துக்கு முன்னாடி போய் என்ன உணவு இருக்கும் அந்த நாய்க்கு? அல்லது அந்த ஆலயம் சுற்றி அந்த கழுதைகளுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த ஆலயத்தை அப்படி சுற்றி வரும் அந்த கழுதைகள். எப்பொழுது நற்கருணைநாதருடைய பிரசன்னம் முன்பாக மக்கள் வந்து அவரை ஆராதனை செய்ய ஆரம்பித்தார்களோ அப்பொழுது அந்த கழுதைகளுக்கு இடமே இல்லை. அதற்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்போ தொடர்ந்து நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். அந்த கழுதைகள் அந்த நற்கருணைநாதருடைய அந்த ஆலய வளாகத்தில் பார்க்கவே முடியல.
பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு மிக அழகாக நம்ம திருப்பாடல், மிக அழகாக நம்முடைய பாடல் பாடினாங்க. என்ன திருப்பாடல் அன்பு குழந்தை செல்வங்களே? இன்னைக்கு திருப்பாடல் பாடினாங்க இல்லையா? என்ன திருப்பாடல் நம்ம பாடினாங்க? எஸ், வெரி குட். ஆண்டவரே என்ன ஆயர். ஓகே, யாராவது ஒருத்தர் இது திருப்பாடல் எத்தனாவது அதிகாரம்? எந்த திருப்பாடல் எத்தனாவது அதிகாரம்? இங்கே இருக்கிற குழந்தை செல்வங்கள் தெரிஞ்சவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு இந்த திருப்பாடலை சொல்லி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். யார்? கை மட்டும் உயர்த்தணும், கை உயர்த்தி சொல்லணும், கை உயர்த்தி சொல்லணும். அப்பா அம்மா உங்களுக்கு இந்த திருப்பாடலை சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? ஏன்னா இந்த திருப்பாடலை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதை நான் சொல்லி தரல, நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி நமக்கு சொல்லி கொடுத்தது. சரி, இங்கே விட்டுறலாமா? இங்கே போயிடுவோமா? எஸ், திருப்பாடல், கமான், திருப்பாடல். நல்ல கைகள் உற்சாகமாக தட்டுங்க. திருப்பாடல் 23. திருப்பாடல் 23. என்ன திருப்பாடல் 23? ஆண்டவரே என்ன எனக்கு குடியில்லை. வண்டர்ஃபுல். கைகளை நல்லா உற்சாகமாக தட்டுவோம் நம்ம தேவசாயம் பிள்ளை. ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு ஆண்டவரே என்ன ஆயர்? எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே என்ன ஆயர், ஆண்டவரே என்ன ஆயர். இல்லை, இன்னும் நிறைய ஆண்கள் சொல்லவே இல்லை பாருங்க. ஆண்டவரே என்ன ஆயர், எனக்கு ஏதும். ஏன் நிறைய பேர் சொல்ல மாட்டீங்களா? ஃபாதர், பல குறைகளோடு இங்கே வந்திருக்கிறோம், பல தேவைகளோடு இங்கே வந்திருக்கிறோம், நீங்கள் வேற ஆண்டவரே என்ன ஆயிரம் எனக்கு எதுவும் குறையில்லை, ஆண்டவரே என்ன ஆயிரம் எனக்கு எதுவும் குறையில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த முறை உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு சாட்சியம் சொன்னார். அந்த சேவியர் வட்டைங்கில் அவருடைய வாழ்விலிருந்து இந்த ஒரே ஒரு ஜெபம் மட்டும்தான் அந்த ஜெப குழுவுக்கு தெரியும். அவங்க போய் ஆண்டவரே என்ன ஆயிரம் எனக்கு எதுவும் குறையில்லைன்னு சொல்லி ஒரு கண்ணீர் இல்லத்தில், ஞாபகம் இருக்குங்களா, மாடு பால் கறக்க மாட்டேங்குது, பசுமாடு அப்படின்னு சொல்லி இவங்க போய் அந்த ஜெபத்தை ஜெபித்து அது அனுமதி கொடுத்துச்சு. எல்லாரையும் உதச்சிக்கிட்டே இருந்த மாடு. எனக்கு எப்பொழுது இந்த திருப்பாடல் நம்ம மனதிற்கு வருகிறதோ அப்பொழுது எனக்கு அந்த ஜெபக்குழு எனக்கு ஞாபகத்துக்கு வர்றான். அருங்கொடை பணிக்கும் இந்த அருட்பணியாளருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. தந்தை அவர்களுடைய விட்னஸ் உங்களுக்கு யூடியூப்ல இருக்குது, ஃபாதர் சேவியர் வட்டையங்கல். பிரியமானவர்களே, அப்போ இன்னைக்கு ஆண்டவரே என்ன ஆயர், எனக்கு ஏதுமே குறை கிடையாது. என் ஆயன் ஆண்டவர் என்று சொன்னால் எனக்கு எந்த குறையும் கிடையாது. எந்த ஒரு மனிதன் இதை நம்பிக்கை வைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில குறைவே கிடையாது, எல்லாமே ஆசீர்வாதமாக அமைகிறது. சரி, இதெல்லாம் ஓகே, ஆசீர்வாதத்தினுடைய வாக்குறுதி எல்லாம் இங்க இருக்கிறது. யாருக்கு ஆண்டவர் குறைவில்லாமல் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ கடந்த வாரம் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களை 2 பேரும் அப்படி அனுப்புறாரு. அப்படி அனுப்பும்போது அவர் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் நமக்கு சொன்னார். இப்போ இந்த வாரத்தில் மார்க் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் நம்ம நற்செய்தி பகுதியை வாசித்தோம். அதனுடைய ஒரு வேளை எக்ஸாம் ரிசல்ட் திருத்தூதர்கள்லாம் வந்தாங்க. மிக குறிப்பாக இன்னைக்கு நம்ம நற்செய்தி பகுதியில் எடுத்து வாசிப்போம். மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 30வது இறைவார்த்தை. மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் இறைவார்த்தை 30 நம்ம இணைந்து வாசிக்கலாம். மார்க் சாப்டர் 6 verse 30. இந்த இறைவார்த்தையை வாசிப்போமா சத்தமா? திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். மீண்டும் ஒரு முறையாக சத்தமா இந்த இறைவார்த்தையை வாசிப்போம். திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அன்புக்குரியவர்களே, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து திருத்தூதர்கள் வந்து 2 பேரை அனுப்பினாரு. இவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்க, என்னென்னலாம் செஞ்சாங்க, எல்லாத்தையுமே வந்து ஆண்டவர் இயேசுக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தாரா? ஃபீட்பேக் ஏதாவது கொடுத்தாரா? இந்த இறைவசனத்துக்கு அப்புறம் அடுத்த இறைவார்த்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆண்டவர் வந்து 2 பேரும் அவங்கள அனுப்புனாரு. அவங்க என்ன செய்யணும்னு சொன்னார். எல்லாம் ஓகே ஃபைன். அவங்களும் வந்து சொல்கிறாங்க. வழக்கமாக அன்புக்குரியவர்களே, இப்போது நீங்கள் உங்களுடைய குழந்தை செல்வங்களை மறைக்கல்விக்கு அனுப்புகிறீங்க. மறைக்கல்வியிலிருந்து நம்முடைய சகோதரர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு வீட்டில் நீங்கள் கேட்கணும். என்ன சொல்லி கொடுக்குறாங்க, மறைவுரையில் என்ன இன்னைக்கு செய்தி கொடுக்கப்பட்டது, இதெல்லாம் நம்முடைய கடமை. வீட்டுக்கு போனோடனே நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் கேட்கணும். அப்படி நம்ம கேட்கின்ற பொழுது ஒருவேளை கணவன் மனைவி, உங்களுக்கு குழந்தைகள் இல்லை, எல்லாம் அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட கணவன் மனைவி உங்களுக்குள்ள நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். காரில் போகும்போது டிஸ்கஸ் பண்ணலாம், நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல். அப்படி மறைக்கல்விலேருந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இன்றைக்கி ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புகிறோம், ₹1,00,000 கொடுத்து அனுப்புகிறோம், அல்லது ஃபீஸ் வந்து லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுறோம். என்ன ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, என்ன கல்லூரியில் சொல்லி கொடுத்தாங்க என்பதை
நம்ம அவங்கள்ட்ட வந்து ஒரு வேளை ஸ்பெஷல் கிளாஸ் கீபோர்டு எடுக்கிறாங்க, இன்னைக்கு தம்பி மிக அழகாக வந்து பேட் வாங்கிட்டு வந்து பேட் வாசிக்கிறாரு, என்ன கற்றுக் கொடுத்தாங்க, அதனுடைய அவுட்புட் என்ன? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அதில் நம்ம ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை குறித்து எதுவுமே அவர் கவலைப்பட்ட மாதிரியே தெரில. திருத்தூதர்கள்லாம் வர்றாங்க, நாங்கள் என்ன பண்ணோம் என்ன செஞ்சோம் எல்லாம் சொல்கிறாங்க. உடனடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களுக்கு சொன்ன விஷயம் என்னப்பா கவனிங்க. ஓகே, இப்போ இறைவார்த்தை வச்சிருக்கிறவங்க உங்களுக்கு தெரியுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆயன். அன்புக்குரியவர்களே, ஆல்ரெடி இவங்க ஏன்னா எந்த வீட்டுக்கு போனாங்க, என்ன சாப்பிட்டாங்க, எப்படிப்பட்ட அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஒருவேளை 100% கடவுளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அத்தனையும் தெரிந்திருந்தாலும் 100% மனிதனாக அவர் அதை குறித்து எதுவுமே கவலைப்படல. அவர் என்ன ஒரு நல்ல ஆயனாக என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, களைப்பாக இருப்பீங்க, வாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய நல்ல ஆயன் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஓராண்டாக பங்கு அருட்பணியாளராக ஏறக்குறைய 12-14 மாதம் இந்த புனித குழந்தை இயேசுனுடைய தெரேசால் ஆலயத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறேன். என்னோட தனிப்பட்ட விதமாக பேசின எல்லாருக்கும் நான் சொன்ன ஒரு காரியம், ஒரு 60%, ஒரு 70% நம்ம மக்களை நம்மளால் தொட முடியும். ஒரு 20% அது தந்தையாம் கடவுள் அவராக இறக்கப்பட்டு அவங்களுடைய மனதிற்குள்ளாக அப்படி அவரை தொட்டு தந்தை ஈர்த்தாளோடைய அந்த 20% வரமாட்டான். முழுமையாக அந்த 20%, 100% எப்பொழுது வருவார்கள் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும்போது அவங்க ஆண்டோடைய சமூகத்திலே வருவார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நல்ல ஆயன் இஸ் நாட் worried about the result, he is not worried about the success, he is only worried about the hard work. நம்முடைய நல்ல ஆயன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னன்னா, நீ கடினப்பட்டு உழைக்கிறாயா, உனக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கிறதா, என்னுடைய மகனை என்னுடைய மகளை என்னுடைய மந்தைக்குரிய ஆட்டை நீ சென்று சேர்கிறாயா, ஒருபடி எக்ஸ்ட்ரா. ஒருவேளை இன்னைக்கு ஆலயம் நோக்கி வராத அந்த குடும்பங்கள், இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் எப்பொழுது அழைப்பு கொடுத்தாலும் நீங்கள் ஆலயத்துக்கு வரல, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் பங்கெடுக்கல அப்படின்னு எந்த பங்கு சாமியார் அது உன் வீட்டுக்கு நான் பிளஸ் பண்ண வரமாட்டேன்னு சொல்லுவாரா? அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் அப்படி ஆலயம் நோக்கி வராத நபர்கள் அழைப்பு கொடுக்கின்ற போது முதல் ஆளாக போய் அவங்கள நம்ம பிளஸ் பண்ணுற அவங்களோட தேவைகளை சந்திக்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது அவங்க மனசு கண்டிப்பாக அது தொடும். அதான் நல்ல ஆயனுக்குரிய ஒரு மிக அற்புதமான ஒரு கேரக்டர். He does not bother about the results, he does not bother about the success, he only bothers about the hard work. கடவுள் நமக்கு இன்னைக்கு அருள் வரங்களை கொடுக்கிறார் என்று சொன்னால், நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அருள் வரங்களை நான் பயன்படுத்தி உழைக்கிறேனா. அதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மள்ட்ட கேட்கிறாரு. அன்பிய பொறுப்பாளர்களாக இருக்கலாம், பங்கு பேரவை உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது கொயர் மாஸ்டராக இருக்கலாம், அல்லது எந்த பக்த சபைகளாக இருக்கலாம், கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது சக்சஸ் கிடையாது. இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ஒரு 2-3 நாள் தலை சுத்துது எல்லாருக்கும். என்னடா நடக்குது, 3000 பேர் ஏர்போர்ட்டில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் வெடி பிதுங்கி நிற்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் செஞ்சிட முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பணக்காரன், முதல் நிலையில் இருக்கக்கூடியவன், அவன் கடைநிலைக்கு வரலாம். 5000 கோடி திருமணம் எப்பொழுது வேணாலும் சரிந்து போகலாம். ஆனால் ஆண்டவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருளை நீ அந்த அருளை பயன்படுத்தி முயற்சி செய்யறியா. பிரியமானவர்களே, இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஸ்குட்டினைஸ் பண்ணுறாரு, இவங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த அருளை எப்படி அவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்றத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக அவரால் கண்டுகொள்ள முடிகிறது. இன்னைக்கு இறைவார்த்தை நம்ம எடுத்து வாசிப்போம். மார்க்கு 6வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை. மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் இறைவார்த்தை 33. இன்னைக்கு திருத்தூதர்கள் கடவுளுடைய அருளை கொண்டு அவர்கள் செய்த முயற்சி, அவற்றிற்கான பலன் என்ன என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட எதுவுமே கேட்கல, செயல்கள் வடிவத்திலே அவர் அங்கே காண்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆண்டினுடைய பொதுக்காலம் 16வது ஞாயிறு வழிபாட்டில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்தோம், என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதற்கான மிக அற்புதமான ஒரு இறைவார்த்தை தான் இந்த இறைவார்த்தை. மார்க்கு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை வாசிப்போம். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர்.
பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு முறை எல்லாரும் இறைவார்த்தை வாசிக்கணும். இறைவார்த்தை நீங்க சத்தமா வாசிங்க. மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை. கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அருள், அந்த அருளை பயன்படுத்தி நாம் என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். இது செஞ்சா போதும். ஒரு கணவனா, ஒரு மனைவியா, ஒரு அப்பாவோ, ஒரு அம்மாவோ, ஒரு பங்கு சாமியாரா, ஒரு பக்த சபையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களா நாம் என்ன செய்ய வேண்டும், இதை செஞ்சா போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக இந்த வார்த்தை வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாசிப்போம் இந்த இறைவார்த்தை. மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை. அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பாருங்க. பிரியமானவர்களே, யாரு புறப்பட்டு போறாங்க? ஆண்டவர் இயேசுவும் திருத்தூதர்களும் அவங்க புறப்பட்டு போறாங்க. எங்க போறாங்க? ஆண்டவர் இயேசு சொல்றாரு, போய் கமான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் ஓய்வு எடுங்க. இப்போ ஓய்வு எடுப்பதற்காக ஆண்டவர் இயேசுவும் திருத்தூதர்களும் என்ன பண்றாங்க? அவங்க போறாங்க. அவங்க எப்படி போறாங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி இறை வார்த்தை நமக்கு சொல்லி தரும். அவங்க படகுல போறாங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ படகுல போகக்கூடிய மக்களை, படகுல போகக்கூடிய திருத்தூதர்களை மக்கள் என்ன பண்றாங்க? அவங்க பார்க்குறாங்க. வாசிங்க. பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இன்னார் என்று அறிந்து கொள்ளவில்லை. யார் அவங்க அறிந்துக்கிட்டாங்க? யார் அறிந்துக்கிட்டாங்க? யாரை பார்க்குறாங்க மக்கள்? நல்ல சத்தமாக சொல்லு. நீங்கள் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அதில் ஒரு முக்கியமான சங்கதி இருக்கு. அதனால நீங்கள் அதை சத்தமாக சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க, யாரை மக்கள் பார்க்குறாங்க? நல்ல சத்தமா. திருத்தூதர்களை, சீடர்களை மக்கள் பார்க்குறாங்க. இவங்க தான் ஓகே, இவங்க தான் வின்சென்ட் பாலுடைய இல்லை, இவங்க தான் மரியன் சேனலுடைய லீடர், இவங்க தான் அன்பிய பொறுப்பாளர், இவங்க தான் பங்கு பேரவை உறுப்பினர், இவங்க தான் அருள்ராஜ், இவங்க தான் ஆசீர்வாதம், இவங்க தான். அப்படி மக்கள் யாரை பார்க்குறாங்க? திருத்தூதர்களை பார்க்கிறார்கள், சீடர்களை பார்க்கிறார்கள், இன்னார் என்று அறிந்து கொள்கிறார்கள். இவங்க படகுல போறாங்க. மக்கள் எல்லாம் இவர்கள் படகில் போவதற்கு முன்பாக கால்நடையாக ஓடி அவங்களுக்கு முன்னாடி எந்த இடத்துக்கு இவங்க போறாங்கன்னே தெரில. ஆனால் மக்கள் பார்க்கிறார்கள், அந்த டெஸ்டினேஷனை இவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துடுறாங்க மக்கள். பிரைஸ் தி லார்ட். கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. 2 கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊர் ஊராய், நகர் நகராய் சென்று, ஒரு வேலை இப்படி சொல்லலாம், அருட்பணியாளர் அற்புதராஜ் வீடு வீடாக போய், ஒவ்வொரு வீடாக நம்ம பங்கில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போய், எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, சண்டே மாஸ்க்கு வாங்க, கடன் பூசைக்கு வாங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி, ஏற்கனவே இதை செஞ்சிட்டோம். எல்லா வீடுகளுக்கும் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை அழைப்புதலை கொண்டு வந்து உங்கள் வீட்டிலெல்லாம் கொடுத்தாச்சு. அன்புக்குரியவர்களே, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த வேலையை அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். தன் திருத்தூதர்களுக்கும் தன் சீடர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். கடந்த வாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தது அதுதான். ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, நீங்களும் நானும் சீடர்களாய், திருத்தூதர்களாய் செய்ய வேண்டியதை நம்ம செய்யறோம்னா, மக்கள் உங்களையும் என்னையும் பார்த்து அடையாளம் கண்டுகொள்வார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம இன்னைக்கு யாரையும் போய் ஒவ்வொரு வீட்லையும் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுக்கு வாங்க, கடன் திருநாள் பூசைக்கு வாங்க, 8:15 மணி பூசை 8:45 வராதீங்க அப்படிலாம் எதுவும் சொல்ல தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஓய்வு எடுக்க சென்றாலும் கூட மக்கள் உங்களை நோக்கி வருவார்கள். எப்பொழுது? ஒரு அன்பிய பொறுப்பாளராய், ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாய், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய ஊழியத்தில், நான் செல்லக்கூடிய இடங்களில், நான் செய்யக்கூடிய காரியங்களை ஆண்டவர் விரும்புவது போல செஞ்சேன்னா நம்மளை தேடி மக்கள் வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இப்போ ஆண்டவருக்கு முன்னாடி நான் கேட்குறேன். இப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ஒரு கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை. இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த காரியங்களை வந்து தம்பிங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அன்பு பிரதர் நேற்று நைட் 2 மணிக்கு தான் தூங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு 30 செகண்ட் வீடியோ பண்ணுறதுக்கு பல மணி நேரம் வேலை செய்கிறான். கடந்த வாரம் உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தோம். ஒரு வாரமாக எல்லா குழுவிலையும் நம்ம பங்கினுடைய யூடியூப் சேனலை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது பங்கினுடைய காரியங்கள் வருமானத்திற்காக மானிட்டரே கிடையாது. அந்த காசு வேண்டும் அப்படின்றக்க அந்த காரணம் பண்ணல. ஏன்னா எனக்கு காசு வேணும்னு பண்ணிங்கன்னா அதில் வர ₹1, ₹2, ₹5, ₹10 அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆண்டோட செய்தி ரீச் அவுட் ஆகாது. இப்போது அப்படியே கண்களை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் இன்றைக்கி நீங்கள்
நம்ம பங்கு, இது என்னுடைய பங்கு, இது ஏன் பங்கு. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். திருப்பலியில் பங்கெடுத்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் 500 பேர் வந்திருப்பாங்க. வாரம் முழுமைக்குமா ஏறக்குறைய ஒரு 100-150 பேர் வெளி ஊர்களில் இருக்கக்கூடிய, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்றாங்க. பல ஆண்டுகளுக்கு அப்போ உங்களுடைய செய்தியை கேட்கிறோம், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறது, எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறது அப்படின்னு வெளியூர்ல இருக்கிறவங்களாம் சொல்றாங்க. இறைவாக்கினருக்கு சொந்த ஊர்ல மதிப்பு இல்லை அப்படின்றதுக்கு ஒரு வேலை இது அடையாளமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஃபுல் பிஸி. காலையிலிருந்து இரவு முழுவதுமாக எத்தனையோ வீடியோவை நம்ம குரூப்ல நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்றோம். நம்ம பங்கினுடைய வீடியோவை எத்தனை பேருக்கு நம்ம ஷேர் பண்ணிருக்கணும் சொல்லுங்க. அதுவும் ஆண்டவருடைய வார்த்தை தானே. பிரியமானவர்களே, இட் இஸ் நாட் a பிஸ்னஸ், வியாபாரம் இல்லை. நான் சொல்வது என்ன அனுபவம். இந்த ஓராண்டாக மாதத்தின் முதல் வியாழக்கிழமைகள்ல அல்லது வியாழக்கிழமைகள்ல நம்முடைய பங்கு பாதுகாவலி வழியாக எத்துணை ஆசீர்வாதங்களை நான் பெற்றிருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்ய தொடங்கி இருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறோம்? நாம கடவுளுடைய அருளால கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை மக்களுக்கு சொல்லியிருக்கிறோம். மக்கள் பார்க்குறாங்க, உங்களை பார்க்குறாங்க. எந்த ஆலயத்துல ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுக்கு நீ போற, குறைந்தது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுக்காவது. அப்படி நீ வழிபாட்டுக்கு செல்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்வு எத்தனை ஆசீர்வாதமாக இருக்கிறது. என் ஆண்டவர் எனக்கு எதுவுமே குறையில்லை. சாவினுடைய இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு முதல் வாசகமும் மிக அழகாக அதைத்தான் சொல்கிறது. அது கொஞ்சம் கடுமையாக இருந்தது, அதனால் அந்த இறை வார்த்தையை நான் அப்படியே கொஞ்சம் பாசிஃபை பண்ணிட்டேன். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நீங்கள் தான் நல்ல ஆயர்கள் என்று சொன்னால், கணவனா மனைவியா அருட்பணியாளரா அல்லது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பாளர்களா எல்லாரையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொண்டு வர வேண்டும். உங்கள் சொல் உங்கள் செயல்கள் வழியாக இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஐயோ கேடுன்றார். அவர் உங்களை அழிச்சிருவேன்றார். இறைவாக்கினர் எரேமியா வழியாக நான் என் மக்களை கொண்டு வருவேன், அவர்களுக்கு என்று சொல்லி அவர்கள் இனிமே பயப்பட மாட்டாங்க, அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் நானே கொடுப்பேன்னு சொல்றாரு. நீங்க செய்யலன்னா, நான் செய்யலன்னா ஆண்டவர் சொல்றாரு அதை நான் செய்வேன். முதல் வாசகம் எனக்கு அதை தான் சொல்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கண்களை மூடி கரங்களை குவித்து நம்மை நாம் பரிசோதனை செய்து பார்ப்போம். இன்னைக்கு ஒரு திருத்தூதரா, ஒரு சீடராய் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார், நம்மை அனுப்பி வைக்கிறார். நாம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கிறார், நம்மை அனுப்பி வைக்கிறார். ஆண்டவருடைய அந்த செய்தியை அறிவிக்கப்படுகின்ற பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாரையும் நீங்களும் நானும் போய் அழைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டியது செஞ்சாலே போதும். என் அனுபவத்தை நான் பகிர்ந்து கொண்டாலே போதும். என் விசுவாச அனுபவத்தை என் குடும்பத்தில் பகிர்ந்து கொண்டால் போதும். என்னுடைய அனுபவத்தை என்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பிறமத சகோதர சகோதரிகளோட நான் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாலே போதும். ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆட்டோமேட்டிக்காக அவங்க வருவாங்க. இன்னைக்கு எத்தனை நபர்கள் பிறமத சகோதர சகோதரிகள் நம்முடைய ஆலயத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களுடைய நன்றிகளை, விண்ணப்பங்களை, தங்களுடைய கண்ணீரை ஒவ்வொரு நாளும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ தேவைகள். இந்த அருமையான நேரத்தில் கண்களை மூடி கரங்களை குவித்து, ஆண்டவரே, இந்த திருத்தூதர்களைப் போல, இந்த சீடர்களைப் போல நீர் கொடுத்த அந்த அருளினாலே இவ்வாரம் முழுவதும், கடந்த வாரங்களிலே நீர் சொன்னதை என்னுடைய வாழ்விலே செய்ய நான் முயற்சி செய்தேன். இதோ உம்மை நோக்கி ஆடுகளை, உம்மை நோக்கி என் உறவுகளை அழைத்து வரக்கூடிய அந்த முயற்சியை நான் வெளிப்படுத்தினேன். பிரியமானவர்களே, அப்படி மக்கள் அந்த இடத்துல வந்து கூடுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆயனில்லாத ஆடுகள் போல இருக்கக்கூடியவர்களை பார்த்து பரிவு கொள்கிறார். அவர்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார், பல ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார்.